அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. செருப்பு விடு. வாங்க ஆண்டி. போ, உள்ள போ. என்ன ஆண்டி வீட்ல யாருமே காணோம், ஒரு டெக்கரேஷன் கூட இல்ல. ஹேய், உன் மல்லி அம்மாவுக்கும் டாடாவுக்கும் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்க மறந்துருப்பாங்கன்னு தான் அன்னபூர்ணியாத்த அவங்களுக்கு தெரியாம நம்மள அனுப்பி வச்சு எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க பாரு, நாம பண்றது எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா ஷாக் கொடுக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. உன் டாடாவையும் மல்லி அம்மாவையும் கூப்பிடு. டாடா, மல்லிமா, டாடா, மல்லிமா. வரேன்டா. எங்க இருக்கீங்க? வாங்க அண்ணி. வாங்க நீ. மல்லிமா. உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க மல்லிமா? நல்லா இருக்கேன்டா. அட வெண்பா குட்டி, டாடா. என்னடா சர்ப்ரைஸ் விசிட்? டாடாக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லல. அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். இருக்குறதுங்க பத்தலன்னு இதுங்க வேற டேரா போட வந்துருச்சுங்க. அண்ணி, அண்ணே எப்படி இருக்காரு? நீங்க எப்படி வெண்பா கூட? நான் வந்தது பெரிய விஷயமே இல்ல. அன்னபூர்ணியாத்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும்னு மனோகர வெண்பாவை கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க. அவருக்கு என்ன தலை போற காரியமோ தெரியல. அவரால வர முடியலன்னு 2 பேரும் கூடி பேசி என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. உன் அண்ணனும் ரொம்ப முக்கியமான நாள், போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரு. முக்கியமான நாளா? என்ன முக்கியமான நாள்? இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு நீங்க சொல்லுங்க டாடா. இன்னைக்கு நம்ம வீடே அமர்க்கலமா இருக்கும்னு நினைச்சேன், ஜெகஜோதியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே பண்ண வச்சிருக்கீங்க. மல்லிமா, நீங்க வாசல்ல போற பெரிய கோலம் கூட போடல. இன்னைக்கு எதுவும் விசேஷம் இல்லையே வெண்பா? இன்னைக்கு எதுக்கு பெரிய கோலம் போடணும்? என்ன மல்லி அப்படி சொல்லிட்ட? உனக்கு உன் கல்யாண நாள் விசேஷம் இல்லையா? இப்ப கல்யாண நாள் தான் குறைச்சல் பாரு. ஆமா, இன்னைக்கு 12th, நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி தானே. ஷோ, மறந்தே போயிட்டோம் பாரு. ஒரு புருஷன் பொண்டாட்டி எதை வேணாலும் மறக்கலாம், கல்யாண நாளை மறக்கலாமா? அது ஆணோ பெண்ணோ புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள் இல்லையா? உண்மைதாங்க மல்லி, நான் எப்படி மறந்தேனே தெரியல. ஒரு பக்கம் உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ரேணுகாவை பாத்துக்கணும், வெண்பாவை பாத்துக்கணும்னு 1008 பிரச்சனை. ஆனா நான் மறந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு மல்லி. என்னங்க இது, மன்னிச்சிடுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஏன் மேலேயும் தான் தப்பு இருக்கு. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி இல்ல மல்லி, நீ என்னோட வாழ்க்கையில வந்தது என்னோட மறு ஜன்மம் மாதிரி. என்ன நானே கண்டடைஞ்சது. நான் யாரு, என்னோட உயரம் என்ன, என்னோட பலம் என்ன, எல்லாத்தையுமே புரிய வச்சவனே. நீ அப்படிப்பட்டவ. நீ என் வாழ்க்கையில வந்தனால நான் மறந்தது தப்பு இல்லையா? டாடா, ஓவர் சென்டிமெண்டா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க டாடா. ஒருத்தர் குத்தம் சொல்லி மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும்.
அன்னபூர்ணி அத்தை பொன்னியம்மன் கோயில்ல அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேரும் அபிஷேகத்தை முடிச்சிட்டு அப்படியே அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க. அப்படியா? அதெல்லாம் வேற இருக்கா? ஆமா, உங்களோட கல்யாண நாள்னா எங்களுக்கு சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம். முதல்ல 2 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க. வீட்லயே சின்னதா கேசரி பொங்கல் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்தா, அன்னபூர்ணி அத்தை உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. புடி. நீங்க 2 பேரும் மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். தம்பி, உங்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டாடா மல்லிமா 2 பேருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. இவ சந்தோஷமா வாழ்ந்து கிழிச்சிட்டா, இவ பெருசா வாழ்த்து சொல்ல வந்துட்டா. என்ன மல்லி யோசிக்கிற? இல்ல, இவர் அக்கா இருக்காங்க, அவங்க உங்களை ஏதாவது சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறேன். யாரு? அந்த ராஜி தானே? எனக்கு தெரியாத அந்த ராஜிய பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வெண்பா, வா நீயும் வா, போயிட்டு வந்துடலாம். நோ டாடா, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு வெண்பா? அதெல்லாம் சர்ப்ரைஸ், இப்ப சொல்ல முடியாது. நீ ஏதோ பெருசா தான் பிளான் பண்ணிருக்க போல. சரி மல்லி, நம்ம கிளம்பலாம் வா. வா. ஆன்ட்டி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நீ என்ன பண்ற? அன்னபூர்ணி பாட்டி சொன்ன மாதிரி எல்லாரையும் ஃபோன் பண்ணி வரவை. இப்ப நீ ஃபோன் பண்ணாதான் மல்லியும் டாடாவும் போனதுக்கு அப்புறம் அவங்க வர்றதுக்கு சரியா இருக்கும். இந்தா. ஓகே ஆன்ட்டி. கம் ஆன், வேலைய ஆரம்பிக்கலாமா? டன். டன். இங்க பாருங்க, பலூன் எல்லாத்தையும் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருங்க. கலர்ஃபுல்லா இருக்கணும். வேலைய ஆரம்பிங்க. ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. கோயிங் நெக்ஸ்ட் லெவல் in the speaker. என்ன பண்ற? ஹலோ, செக் செக். மேடம், இங்க ஆணி அடிக்கலாமா? இது எங்க வீடு, எங்க வேணாலும் ஆணி அடிங்க. சரிங்க மேடம். ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? நிறுத்துங்க. ஹலோ, இங்க பாருங்க, சம்பளம் கொடுக்க போறது நானு. யார் என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்காம பேசாம வேலையை பாருங்க. சரிங்க மேடம். அப்புறம் பலூன் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். 1 வாரம் ஆனாலும் டெக்கரேஷன் அப்படியே இருக்கணும். ஆரம்பிங்க. சரி, ஓகே மேடம். ஹலோ, சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. என்ன நாகு, இதெல்லாம் உன் வேலைதானா? இப்ப எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? என்னது, உன் வீடா? இது என்ன புது கதையா இருக்கு? இது விஜய் மல்லி வீடு தானே? வெண்பா வீடு தானே? என்ன வெண்பா? ஆமா, இது எங்க வீடு தான். இந்த ராஜி தூங்கி எந்திரிச்சு வந்து இவ வீடுங்கறா. ஏய், தூங்கி எந்திரிச்சு வந்தது நான் இல்ல, நீதான். இந்த வீடு ஏன் வீடாகி பல நாள் ஆச்சு. ஒருத்தர் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. ஏ நாகு, இந்த வீட்டை விஜய் மாமா ராஜிமாவுக்கு எழுதி கொடுத்துட்டாருங்கிற விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா? எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லாத, திருட்டுத்தனமா எழுதி புடுங்கிட்டீங்கன்னு சொல்லு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப கேஸ் போட்டு பிரச்சனையில இருக்குன்னு தெரியும். இங்க பாரு, எங்களுக்கு விஜய் மல்லி எங்க இருக்காங்களோ அதுதான் எங்களோட வீடு. இங்க தானே இருக்காங்க, அதனால இது அவங்களோட வீடு. இன்னைக்கு அவங்களோட கல்யாண நாள், அதான் அத சிறப்பா கொண்டாடலாமேன்னு வீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்க பாரு, அதெல்லாம் இங்க கொண்டாட முடியாது. ஏதாவது கோவில்ல இல்ல அன்னச்சத்திரத்துல போய் பண்ணிக்கோங்க. இங்க எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுமா. அப்படி போய் ஓரமா நின்னு நடக்கிறத வேடிக்கை பாரு. நாங்க இங்கதான் இருப்போம். ஏய், 5க்கும் 10க்கும் கையேந்தி நிக்கிறவன் நீ என்கிட்டயே நீ திமிரா பேசுறியா? ராஜிமா, பணம் தேவைப்பட்டுச்சுன்னா 5க்கும் 10க்கும் கையேந்ததான் செய்வேன். ஆனா உன்ன மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். கூட பிறந்த தம்பியோட சொத்தையே ஆட்டைய போட பாக்குற நீ. அந்த கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அந்த ஒரு குணம் போதாதா உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் திமிரா பேசுறதுக்கு? என்ன நாகு, ஓவரா பேசுற? நீ யாரு, இங்க இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களோட சேர்ந்து நீ என்னெல்லாம் பண்ணன்னு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆமா, பண்ணதான் செஞ்சேன். நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. அப்பா அவளை எனக்கு பிடிக்காது. சில விஷயங்களை அவளுக்கு எதிரா பண்ணதான் செஞ்சேன். ஆனா இப்ப
எப்ப மல்லி ஏன் புருஷன் உயிருக்காக அவ வாழ்க்கைய விட்டு கொடுக்க போனாலோ அப்பவே நான் மாறிட்டேன்டி. இனிமே மல்லிக்காக நான் எப்பவும் இருப்பேன். நீ என்னவா வேணா இருந்துட்டு போ. இப்போ இந்த இடத்தை விட்டு நீ போகணும். என் வீட்டை இப்படி நீங்க நாசம் பண்றதை என்னால எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆ? உனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சுன்னா வெளியே போ. எங்களை எதுக்கு வெளியே போ சொல்ற? எங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த நாங்க பண்ணிட்டு போறோம். என்ன தங்கம் சொல்ற? ஆமா, இன்னைக்கு எங்க டாடா மல்லிமாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதை நாங்க கிராண்டா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஐயய்ய, இதுக்கே இப்படி செலுத்துக்கிறீங்களே. இன்னும் என்னென்ன கொண்டாட்டம் இருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சா பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க போலயே. ஏய், அச்சச்சோ. இன்னும் நிறைய கொண்டாட்டம் இருக்கா? ம். இல்ல இவங்கெல்லாம் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. நீ வா. போ 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 போ. இங்க பாருங்க, நீங்க எதையும் கண்டுக்காதீங்க. நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சும்மா அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. என்ன ரஞ்சி இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா? இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. என்ன டென்ஷன் பண்றதுக்காகவே மல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அந்த மல்லி ஏதோ ஒரு தீர்மானத்தோட தான் இங்க வந்திருக்கா. அவ தீர்மானத்தோட வந்தா அது சும்மா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட போறாளா? நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. அவுட் 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 அவுட். ஓகே ஓகே. எனக்கு ஒரு பாயிண்ட். உனக்கு ஒரு பாயிண்ட். விட்டுட்ட நான் புடிச்சிட்டேன். சூப்பர். இப்போ உனக்கு 2 பாயிண்ட். எனக்கு 2 பாயிண்ட். ஓகே. இப்போ விட்டுட்ட எனக்கு தான் எல்லா பாயிண்ட். ஆமா ஆமா, உனக்கு தான் பாயிண்ட். எனக்கு 3 பாயிண்ட். நீ 0. சரி ஓகே, நான் 0. அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ, சொல்லுங்கம்மா. நிஷா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? என்னம்மா, என்ன விஷயம்? கொண்டாட்டம் நடக்க போதான். கொண்டாட்டம். கொண்டாட்டமா? என்ன கொண்டாட்டம்? எங்க, எப்போ, எதுக்கு? அம்மா, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஓ, உனக்கு எதுவுமே தெரியாதா? நிஜமா தெரியாது? சரியா போச்சு போ. இதோ பாரு, விஜய்க்கும் மல்லிக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறாங்களாம். ஆளாளுக்கு வீட்டுக்கு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அப்படி என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா குணமாகணும், விஜய் கூட வாழணும்லாம் பெருசா பேசிட்டு போன. பேசுனதோட சரி, எதுவும் செய்யறது இல்லல்ல. செஞ்சு காட்டணும். வார்த்தைக்கு என்னைக்குமே கால் முளைச்சு எந்த காரியத்தையும் செய்யாது. அதாச்சும் உனக்கு தெரியுமா? அம்மா, எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. ஆக எடுக்கிறதும் இல்ல, கவுக்கிறதும் இல்ல, மொத்தத்துல ஒன்னும் பண்றது இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்ல. எல்லாமே விட்டுதான் பிடிக்கணும். நல்லா புடிச்சிங்க போங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்காச்சும் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணானே, அந்த நாள் என்னைக்குன்னு என் தம்பி இது வரைக்கும் யோசிச்சு பார்த்திருப்பானா? மல்லி பிறந்த நாள், மல்லி கூட ஆன கல்யாண நாள், அது மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. கருமம். இவங்களுக்கு நடந்ததுக்கு பேரு கல்யாணமா? அதுக்கு கல்யாண நாள் கொண்டாடுறதுதான் கேடு பாரு. அம்மா, நீங்க அவளை ஃபர்ஸ்ட் உள்ள விட்டதே தப்பு. இதுல இந்த கூத்துல அடிக்கி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நீ பிளேட்டை எப்படி திருப்புற பாரு. நீ என்ன என்ன பண்ண சொல்ற? பிரச்சனை பண்ணிட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார சொல்றியா? உங்ககிட்ட உதவி கிடைக்கும் நான் நம்புனா கடைசியில என்ன காலி பண்ணிடுவீங்க போல இருக்கே. அம்மா, இங்க பாருங்க. அப்பா கிட்ட பேசிட்டு என்ன பண்றது நான் முடிவு பண்ணி சொல்றேன். அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன இது புதுசா போட்டிருக்க சட்டை? என்ன இது கையில? ஏமா, இரு இரு இரு, இரு. அதை எடுக்காத, அதை எடுக்காதம்மா. ஏமா, ஓ, gift எனக்கா? இல்ல ஏய், பிரிச்சிடாதம்மா. அவசரப்படாதம்மா. நீ உனக்கு இல்ல அது. கொண்டா. நம்ம 3 பேரும் ஒரு ஃபங்க்ஷன் போக போறோம். ஃபங்க்ஷனா? ஜாலி 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 ஜாலி. என்ன ஃபங்க்ஷன் பா? சீக்கிரட்டா வச்சுக்கம்மா. மனோவரும் அன்னபூர்ணியம்மாவும் ரகசியமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ரகசியமாவா? ஆமாம்மா, ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி. யாருக்கு?
மல்லிக்கு மாப்பிள்ளைக்கு நீ கல்யாண நாள்மா. நாசமா போச்சு. இவர்கிட்ட சொல்லி ஆட்டைய களைச்சு விடலான்னு பார்த்தா இவர் தலைமையில தான் ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு. விளங்கிடும். என்னம்மா அமைதியா நிக்கிற? பா, அக்கா இருக்கும்போது இதெல்லாம் தேவையா? அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா. மாப்பிள்ளையும் சரி மல்லியும் சரி நம்ம ரேணுகாவை மூணாவது மனுஷே நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாமளே இதை பெருசு பண்ணி அவங்கள்ட்ட பிரச்சனை வளர்த்துட கூடாதுமா. ஆனிவர்சரி கொண்டாட போறீங்களா? எப்படின்னு நானும் பாக்குறேன். நிசா சொல்ல மறந்துட்டேன். இந்த பாரு, ஃபங்க்ஷன் நம்ம மாப்பிள்ளை வீட்டுல. தெரியும். தெரியுமா? எப்படிமா? அவர் வீட்ல வைக்காம நம்ம வீட்ல வைக்க போறாங்க. அத சொல்லலம்மா. அவங்க இப்ப இருக்கிற வீட்டுல சொல்லல. அந்த ராஜ் இருக்காளே நம்ம மாப்பிள்ளையோட சொந்த வீடு, அந்த வீட்டுல தான் செலிப்ரேஷன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அது அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல கிளம்பு. மாப்பிள்ளையும் மல்லியும் கோயிலுக்கு போயிருக்காங்க போல. அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்பதாமா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண வசதியா இருக்கும். சரி நிசா, அக்கா கூட்டிட்டு போமா. 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வாங்க. ரேணுகா போமா, போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. சரி சரி போ. வாக்க. என்ன யோசனை? ஒன்னும் இல்ல மல்லி, நம்ம ஆனிவர்சரி போன மாசம் இதே நாள் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஞாபகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து மறந்துட்டேன் பாரு. நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இப்ப எல்லாமே போயிடுச்சு. நான் ஒரு இடியட், ஃபூல். ஏங்க, இப்ப மறந்ததால என்ன? நம்மள சுத்தி எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கிடையில இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியுமா? என்ன பிரச்சனை வேணாலும் நடக்கட்டும் மல்லி. நீ என் வாழ்க்கையில வந்தது சாதாரண விஷயமே கிடையாது. பணம் பணம்னு ஓடிட்டே இருந்தேன். பணத்தால எதை வேணாலும் வாங்கிடலான்னு கர்வத்தோட அலைஞ்சேன். ஏன் உன்ன கூட பணம் கொடுத்து தானே வெண்பாக்கு அம்மாவா கூட்டிட்டு வந்தேன். ஆனா பணத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. பணம் இல்லாமலே சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும், அன்பா இருக்க முடியும்னு உணர்த்தினவ நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? உன் லவ் எனக்கு அவ்வளவு முக்கியம். நான் இந்த கல்யாண நாளை மறந்திருக்க கூடாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மல்லி. நீங்க மறந்ததால என் மேல வச்சிருக்கிற அன்பு இல்லன்னு ஆயிடுமா? அது ஒரு விஷயமே இல்லங்க. ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அது சரி, நான் மறந்ததை விடு. நீ எப்படி நம்ம வெட்டிங் டேவை மறந்த? நீ எதையுமே மறக்கிறவ கிடையாதே. நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நாளும் உனக்கு ஞாபகம் இருக்குமே. நான் உன்னை முத பார்த்தது, சண்டை போட்டது, முத சிரிச்சது, எப்படியும் நீ எல்லா நாளையும் ஞாபகம் வச்சிருப்பிய. நீ எப்படி வெட்டிங் ஆனிவர்சரிய மறந்த? நான் மறந்தேன்னு யாருங்க சொன்னா? நீ சமாளிக்கிற. மறக்கலனா உங்க அண்ணி வந்து சொல்ற வரைக்கும் நீ சும்மாலாம் இருந்திருக்க மாட்ட. அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கே ஞாபகம் வந்துச்சு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? நான் எப்படிங்க மறப்பேன்? அதுவும் நம்ம கல்யாண நாள் என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? ஆனா நீ ஒண்ணுமே சொல்லலையே. கல்யாண நாளை ஞாபகப்படுத்தி இருக்கலாமே, ஏன் ஞாபகப்படுத்தல? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டு பிரச்சனை, ரேணுகாக்கா பிரச்சனைன்னு நம்மள சுத்தி பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. இந்த நேரத்துல கல்யாண நாள் கொண்டாடினா நல்லாவா இருக்கும். அதனாலதான் ஞாபகம் இருந்தா அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்குன்னு ஒரு விஷ் கூடவா பண்ணாம இருப்ப? கல் நெஞ்சக்காரி. நான் விஷ் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம நீ எப்ப விஷ் பண்ண? விஷ் பண்ண. விஷ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டும் கொடுத்தேன். என்னது? gift கொடுத்தியா? நீ gift கொடுத்திருந்தா அது எப்படி எனக்கு தெரியாம இருந்திருக்கும்? இல்ல நீ போய் சொல்ற. ப்ராமிஸா கொடுத்தேன். அதுவும் நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கொடுத்தேன். 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கொடுத்தியா? நான் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி என்ன gift கொடுத்த? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.
டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க